தேவனை நீங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து நீங்கள் துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். மகத்துவம் என்று சொன்னால் ஆராய்ந்து முடியாத அற்புதமான காரியங்கள் அர்த்தம். ஜனவரி மாசம் ஆரம்பிச்சு 5வது மாசத்துக்குள்ள வந்திருக்கிறோம். எத்தனையோ தடவை பதட்டப்பட்டு பாருங்கள், கலக்கத்தோடு நின்ற பொழுதெல்லாம் தேவன் நம்ம கூட இருந்து இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் மெய்யாகவே ஒரு மகத்துவமான ஒரு தேவன். அல்லேலூயா. அந்த மகத்துவமான தேவனை நம்ம உண்மையிலே அனுபவித்திருந்தோம் என்று சொன்னால், அவரை ருசித்திருந்தோம் என்று சொன்னால், அந்த தேவன் நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். நிறைய பேருக்கு திருச்சபையில கூட துதிக்க முடியாது. சிலரை பார்த்துருக்கீங்களா? போகும் பொழுதும் வரும் பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் தேவனோட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சத்தமா பண்ணாட்டாலும் சும்மா வாய் வணங்கிக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் வாய் முழங்காட்டாலும் இருதயம் என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி துதிக்கிற ஒரு தேவ ஜனங்களா நீங்க இருக்கிறீங்களா? எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து துதித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் மகத்துவமானவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கிரியைகளிலே பயங்கரமானவர். ஆகவே அவரை ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற சத்தம் நம்முடைய வாயில எப்பொழுதும் இருக்கும். அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் என் வாயில நம்முடைய துதின்னு செய்யும் இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை துதிப்பதற்கு யார் ஆயத்தமா இருக்கிறார்களோ இல்லையோ, நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் பெரியவர், பெரிய காரியங்களே நமக்கு செய்கிறவர். இன்றைக்கு தொடர்ச்சியான செய்தியை கொடுக்கணும்னு தான் நான் நினைச்சேன். அல்லேலூயா. ஆனால் நான் காலையில் வேதம் வாசிக்கும் பொழுது நான் வாசித்த அந்த சங்கீதத்தை உங்களோடு கொஞ்ச நேரம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று எனக்குள்ளே ஒரு ஏவுதல் வந்ததுனால அந்த சங்கீதத்திலிருந்தே நான் உங்களோடு கொஞ்சம் பேசி திருவிருந்து ஆராதனைக்காக ஆயத்தமாகலாம்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த சங்கீதத்தை தான் நம்ம இன்னைக்கு வாசித்தோம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66வது சங்கீதத்தை நம்ம வாசித்தோம். அந்த சங்கீதத்தில் இருந்து கொஞ்ச நேரம் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எடுத்தவங்க நீங்கள் வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஜனங்களே நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, தாவீது இந்த சங்கீதத்தில் எழுதுகிறார், ஜனங்களே, அதாவது தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம். எத்தனையோ வித்தியாசமான சத்தங்களை எல்லாம் நாம் வெளியே காட்டுகிறோம். அன்பான சத்தத்தை காட்டுகிறோம், அதிகாரமான சத்தத்தை காட்டுகிறோம், ஆணவமான சத்தத்தை காட்டுகிறோம், அசிங்கமான கேவலமான சத்தத்தை காட்டுகிறோம். இன்னும் எவ்வளவோ சத்தங்களை எல்லாம் நம்ம காட்டுகிறோம். இன்னும் சில சினிமா துறைகளிலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், ஒரே மனிதன்
பல நடிகர்கள் சத்தத்தை என்ன செய்வாங்க, மிமிக்கிரியாக பேசுவதை நம்ம பார்க்குறோம். பலருடைய சத்தத்தை பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு புரிந்து கொள்வதற்கே ஆச்சரியமாக இருக்கும். இப்படி பல சத்தங்களை மனிதன் தன்னுடைய வாயிலிருந்து காட்டுவான். நமக்கெல்லாம் அப்படி பலகுரல் பேசக்கூடிய திறமை நமக்கெல்லாம் கிடையாது. ஒரு அறிவியல் சொல்லுங்களேன், நமக்கு நம்ம சத்தத்தை மட்டும்தான் காட்டுவோம். பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஆனால் தாவீது சொல்லுகிறார், நீங்கள் உங்கள் சத்தத்தை கேட்க பண்ணும் பொழுது ஆணவமான, அதிகாரமான, அருவருப்பான, அசிங்கமான வார்த்தைகளுடைய சத்தத்தை அல்ல, என்ன சத்தத்தை கேட்க பண்ணணுமா? தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை நீங்கள் கேட்க பண்ணுங்கள். நம்ம எதை கேட்க பண்ணுகிறோம்? தாவீது சொல்லுகிறார், நம்முடைய தேவனை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து அப்படி சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நிறைய பேருக்கு தேவனை துதிக்கிற சத்தமே வாயிலிருந்து என்ன செய்யாது, வராது. தூஷணமான சத்தம்லாம் வரும், பொய் வரும், புரட்டு வரும், ஏமாத்து வரும், பெருமை வரும். ஆனால் தேவனை துதிக்கிற, தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துகிற சத்தம் நிறைய பேருக்கு என்ன செய்யாது, வராது. இன்னைக்கு நம்ம எத்தனாவது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம்? எத்தனாவது மாதம்? 5வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த வருஷத்தை ஆரம்பத்தை நம்ம எப்படி ஆரம்பித்தோம் பாருங்கள். எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் நம்ம ஆரம்பித்தோம், எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலையில் நம்ம ஆரம்பித்தோம். ஒரு மாதத்தை தாண்ட முடியுமா அப்படின்னு யோசித்தோம். 2வது மாதத்தை தாண்ட முடியுமான்னு யோசித்தோம். 2 மாதம் எப்படியோ தாண்டிட்டேன், 3வது மாதம் தாண்ட முடியுமா அப்படின்னு யோசித்தோம். நான் தேவன் அத்தனை மாதங்களையும் கடந்து வந்து ஜீவனோடு சுகத்தோடு அற்புதமாக நம்ம இங்கே நிறுத்தியிருக்கிறார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் தேவனை ஸ்தோத்தரிக்கணும், ஏன் தேவனை துதிக்கணும் அப்படி என்பதற்கு தாவீது எழுதுகிறார். இந்த வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம், நிறுத்தி வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் பாடுங்கள், கம்பீரமாக பாடுங்கள். அவர் நாமத்தின் மகத்துவத்தை, அவருடைய நாமத்தின் மகத்துவத்தை கீர்த்தனம் பண்ணி அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள், அவருடைய துதியின் மகிமையை கொண்டாடுங்கள். தேவனை நோக்கி உமது கிரியைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர், உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். அல்லேலூயா. அந்த 3 வசனங்களிலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியம், நம்முடைய தேவன் மகத்துவமான ஒரு தேவன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் மகத்துவமானவர். அவர் பெரியவர், சிறந்தவர் மாத்திரமல்ல, மகத்துவமானவர், யாரோடும் ஒப்பிடப்பட முடியாதவர், யாரோடும் சமமாக நிறுத்த கூடியவர் அல்லவர். அல்லேலூயா. அப்படி மகத்துவமான தேவனை நீங்கள் ஸ்தோத்தரித்து துதித்து நீங்கள் துதியின் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். அவர் எவ்வளவு பயங்கரமான கிரியைகளை நம்மிடத்திலே செய்திருக்கிறார், எவ்வளவு அற்புதங்களை நம்மிடத்திலே செய்திருக்கிறார். மகத்துவம் என்று சொன்னால் ஆராய்ந்து முடியாத அற்புதமான காரியங்கள்னு அர்த்தம். ஜனவரி மாதம் ஆரம்பித்து 5வது மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எத்தனையோ தடவை பதட்டப்பட்டு பாருங்கள், கலக்கத்தோடு நின்ற பொழுதெல்லாம் தேவன் நம்ம கூட இருந்து இந்த நாள் வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் மெய்யாகவே அவர் மகத்துவமான ஒரு தேவன். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த மகத்துவமான தேவனை நம்ம உண்மையிலே அனுபவித்திருந்தோம் என்று சொன்னால், அவரை ருசித்திருந்தோம் என்று சொன்னால், அந்த தேவன் நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். நிறைய பேருக்கு திருச்சபையில் கூட துதிக்க முடியாது. சிலரை பார்த்துருக்கீங்களா, போகும்பொழுதும் வரும்பொழுதும் வீட்டில் இருக்கும் பொழுதும் தேவனுடைய ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சத்தமாக பண்ணாட்டாலும் சும்மா வாய் முணங்கிக்கிட்டே இருக்கும். சில சமயத்தில் வாய் முழங்காட்டாலும் இருதயம் செஞ்சுட்டு இருக்கும், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுக்கிட்டே இருக்கும். அப்படி துதிக்கிற ஒரு தேவ ஜனங்களாக நீங்கள் இருக்கிறீங்களா?
அப்படி நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் தேவனை மகிமைப்படுத்தி ஸ்தோத்தரித்து துதித்து கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நாம் ஒரு முறை கரங்கள் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே பாடுவோம். நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் சத்தமாய் மறுபடியும் கர்த்தர் செய்த கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுகளில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. பாடுகளில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த கரங்களை மகிமைப்படுத்த பார்க்கலாம். கொந்தளிக்கிற சத்தத்தை அப்படியே முடிக்கப்படுத்த பார்க்கலாம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களா மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு சத்தமாய் சொல்லுங்க பார்க்கலாம். உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே.
கர்த்தரை மகிமைப்படுத்தமாகலாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் மகத்துவமானவர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் கிரியைகளிலே பயங்கரமானவர். ஆகவே அவரை ஸ்தோத்தரிக்கிற துதிக்கிற சத்தம் நம்முடைய வாயில எப்பொழுதும் இருக்கணும். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் என் வாயில உம்முடைய துதின்னு செய்யும் இருக்கும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த துதி நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். தேவனை துதிப்பதற்கு யார் ஆயத்தமாக இருக்கிறார்களோ இல்லையோ, நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை துதிக்கிற தேவ பிள்ளைகள் என்று சில கேள்விகளை கேட்கும் பொழுது, நீங்கள் உங்களை ஒரு தேவனுடைய பிள்ளைகளை அல்லாத ஒரு நன்றி இல்லாத தேவஜனங்களை போல உங்களை அடிக்கடி நீங்கள் காட்டிக்கொள்வது கொஞ்சம் வேதனையான ஒரு காரியமாகவே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே யார் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களாகிய நீங்களும் நானும் தேவனை துதிக்கிற சத்தத்தையும் ஸ்தோத்தரிக்கிற சத்தத்தையும் உற்சாகமாக கேட்க பண்ணுகிற தேவஜனமாக இருக்க வேண்டும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது தேவனுடைய துதியை, சத்தத்தை, ஸ்தோத்திரத்தை கேட்க பண்ணுகிற ஒரு தேவ மனிதனாக இருந்தான். ஆனா இப்படி தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்க வேண்டுமானால் அதற்கு ஒரு இருதயம் முதல்ல வேணும். என்ன வேணும்? இருதயம் வேணும். இருதயம் யாருக்கிட்ட இல்லை? எல்லாருக்கிட்டையும் தான் இருக்குது. அந்த இருதயத்தில் என்ன இல்லை? தேவனுக்கு துதியையும் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கக்கூடிய ஒரு எண்ணம் இல்லை. அப்போ நன்றி உணர்வுள்ள தேவ பிள்ளைகள் தான் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்பார்கள். வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், அநேக நேரங்களில் பாருங்கள், தேவ ஜனங்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துவதற்கு பதிலாக பாருங்கள், துயரமான சத்தத்தையே அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். சிலர் பாருங்க, முகத்திலே தெரியும், உள்ளுக்குள்ள என்ன இல்லை? மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை. அதனால ஸ்தோத்திரமும் துதியும் தேவ சமுதிரம் நினைச்ச மாட்டேங்குது, வரமாட்டேங்குது. சிலருடைய முகத்தை பாருங்க, லேசாக பிதுக்குனா போது இவங்க கண்ணீர் வந்துடும். எல்லாம் ஒட்டில் புட்டு வைக்கிற மாதிரி வச்சுட்டு இருக்கு. இப்படி நம்முடைய இருதயத்திற்குள்ள துயரமான காரியங்கள் நிரம்பி இருக்கிறபடினால் நம்ம என்ன செய்கிறோம்? தேவனுடைய சபையில், திருச்சபையில் அவரை ஸ்தோத்தரித்து துதிக்கிற சத்தத்தை கேட்க பண்ண முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சபையிலும் இல்லை, வீட்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. வேதத்தில் வாசிங்க, நிறைய இடத்துல உண்மையான தேவ பிள்ளைகள் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஒரு சமயம் பாருங்க, தானியேல் என்கிற தேவ மனிதன் சிங்கத்தின் கவிகளுக்குள்ளே தூக்கி போடப்படக்கூடிய அளவிற்கு ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். நாமெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நம்ம கூட்டிகிட்டு போகும்போதே ஒப்பாரி வச்சிருவோம், ஐயோ அப்பா என்னை விட்டுருங்கப்பான்னு. நான் இனி ஜெபம் பண்ண மாட்டேன், கோயிலுக்கு வர மாட்டேன், திருச்சபைக்கு வர மாட்டேன் அப்படின்னு நம்ம இந்த மாதிரி ஒரு பாருங்கள் ஒரு நெருக்கத்துக்குள்ளாக போகும் பொழுது என்ன செஞ்சிருவோம்? ஆள ஆரம்பிச்சிருவோம், ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருவோம். ஆனால் தானியில் சிங்க கெபிகளை தூக்கி போட்டாச்சுங்க. தூக்கி போட்டால் தானியல் சிங்க கெபிகளை அழுதாருன்னா இருக்கு, ஒப்பாரி வச்சாருன்னு இருக்கா? கலங்கின முகத்தோட கவலையான முகத்தோடு இருந்தான்னு இருக்கா? பயத்தோடு இருந்தான் இருக்கா? இல்லைங்க. ஆனால் தானியலுக்கு நெருக்கமான அந்த ராஜா சில சூழ்ச்சிக்காரர்கள் தன்னுடைய சூழ்ச்சிகளுக்குள்ளே தானியலை சிக்க வச்சு பாருங்க சிங்க கெபிகளை தூக்கி போட்டாங்க. தானியல் உள்ள பத்திரமா இருக்கிறான். ஆனால் தானியலும் இந்த ராஜாவும் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. இப்போ அந்த ராஜாவை பாருங்க, அவன் என்ன செய்தான்? நான் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்வோம். தானியல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிங்க. ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டான். தானியேல் எப்படி பார்த்து கூப்பிடுறான்? துயர சத்தமாக கூப்பிடுறான். யோசித்து பாருங்க, யாரு துயர சத்தம் போடணும்? தானியேலா ராஜாவா? தானியேல். அப்ப யாரு துயர சத்தமாய் கூப்பிடுகிறா? ராஜா கூப்பிடுதாங்க.
ராஜாவுக்கு இதயத்துக்குள்ள ஒரு பெரிய துயரம், தானியேலை குறித்து ஒரு துயரம். தானியேலே அப்படின்னு என்ன செய்கிறான், சிங்கக்கவியை எட்டி பார்த்து ராஜா கூப்பிடுறான். அப்போ தானியேலுக்கு துயரம் இல்லை, தானியேலை குறித்து துயரம் யாருக்கு இருந்தது? ராஜாவுக்கு இருந்தது. ஆனால் ராஜாவாக இருந்தாலும் கூட சில சமயங்களில் துயர சத்தம் போட வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகிறது. ஆனால் தானியேல் துயர சத்தம் போடலை. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, தாவீது சொல்கிறார், நீங்கள் எப்பொழுதும் தேவனை, நம்முடைய தேவனை, தேவ ஜனங்களே நீங்கள் நம்முடைய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கிற சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். நீங்கள் ரோட்டில் போகும்போது அல்லேலூயான்னு அப்படின்னு வார்த்தை சொல்லிட்டேன்னா பக்கத்தில் பார்ப்போம், இது பெந்தகோஸ்து போல தெரியுது அப்படின்னு. இதுக்காகவே நான் நினைச்ச மாட்டோம், அல்லேலூயான்னு சொல்ல மாட்டோம். என்ன சொல்லுவோம், அம்மா சித்தப்பா இப்படி தான் சொல்லுவோம். ஆனால் சிலர் பார்த்துருக்கீங்களா, ஒரு சின்ன நெருக்கடி வந்தால் கூட இயேசுவே ரட்சியம், ஏசப்பா என்ன ரட்சியம், ஏசப்பா அவன் ஸ்தோத்திரம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ ஏன் தேவனை துதித்து கொண்டு ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும் என்று ஒரு இருதயம் சொல்லுகிறது. தாவீது தேவனை ஸ்தோத்தரித்து துதித்து கொண்டே இருந்தான். நீங்களும் அப்படி துதிங்க, அந்த சத்தத்தை கேட்க பண்ணுங்கன்னு சொல்லி தேவ ஜனங்களுக்கு தாவீது ஒரு ஆலோசனையாக இந்த சங்கீதத்தில் எழுதுவதை பார்க்குறோம். நீங்கள் அப்படி தேவனை துதிக்கிற சத்தத்தை, ஸ்தோத்தரிக்கிற சத்தத்தை திருச்சபையிலோ, உங்கள் நடைமுறை வாழ்க்கையிலோ, உங்கள் வீட்டிலையோ, வேலை செய்கிற இடத்துலையோ கேட்க பண்ணுகிறீர்களா? இனிமேலாவது கேட்க பண்ணுவீர்களா? நாங்கள் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரித்து துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுவோம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு கேள்வி வரும், தாவீதுக்கு என்னங்க கவலை, அவர் ராஜாங்க, அவருக்கு என்ன கவலை? ஒரு கவலை கிடையாது. எங்களுக்கு 1000 கவலை இருக்கு. சபை ஆராதனை முடிஞ்சு போன உடனே 1000 கவலை இருக்கு எங்களுக்கு. கடங்காரன் வருவான், மனைவி ஒரு காரியத்தை சொல்லியிருக்கா, பிள்ளைகள் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கு, பெற்றோர்கள் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க, என்னுடைய அதிகாரிகள் ஒரு காரியத்தை சொல்லியிருக்காங்க. எவ்வளோ காரியங்கள் எங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் எப்படி நாங்கள் சரிப்படுத்த போகிறோம்ங்கிற கவலையும் துயரமும் எங்கிட்ட இருக்கும்போது நாங்கள் எப்படிங்க ஸ்தோத்திரம் பண்ண முடியும், நாங்கள் எப்படிங்க துதிக்க முடியும்? கவலையும் துயரமும் உள்ளே இருக்கும்போது ஆண்டவரை துதிக்க முடியாது, ஸ்தோத்திரம் பண்ண முடியாது. ஆனால் 3 வேளைக்கு 4 வேளை என்ன செய்வோம், நல்லா உருட்டி உருட்டி உருட்டு உருட்டி என்ன செஞ்சுருவோம், போட்டுருவோம். ஆமாம், உண்மையிலே துயரம் இருந்துச்சுன்னா சாப்பிட தோணுவாங்க, துக்கம் இருந்துச்சுன்னா சாப்பிட தோணுமா? தோணாது. நான் நினைக்கிறேன் தேவனை துதிக்கக்கூடிய ஸ்தோத்தரிக்கக்கூடிய விருப்பம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே துயரமும் துக்கம் இருந்ததுன்னா சாப்பாடுக்கூடிய எண்ணமே வராதுங்க. சரி, அது போகட்டும். அப்போ நீங்கள் கேட்கலாம், தாவீதுக்கு அவர் ராஜா இல்ல, அவனுக்கு என்ன கவலை இருக்கும், அவன் ஏன் துதிக்க மாட்டான், அவன் ஏன் ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான் அப்படின்னு நினைக்கலாம். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்கணும். எப்போ துதிச்சாராம், எப்போ ஸ்தோத்திரம் பண்ணாராம். ஒரு வசனத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 10வது வசனத்தை வாசிங்க. தேவனே, தேவனே எங்களை சோதித்தீர், எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல, வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை புடமிட்டீர். தாவீது சொல்கிறார், தேவனே எங்களை சோதித்தீர். எப்படி? வெள்ளியை போல எங்களை புடமிட்டீர். அவன் தாவீதை தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு, சோதித்திருக்கிறாரு. என்னன்னு சொல்லலை, எங்களேன்னு சொல்றாரு. தேவ ஜனங்களுக்கு தேவன் சோதனையை அனுமதிக்கிறார். அந்த சோதனை நேரத்தில் தான் தாவீது என்ன செஞ்சாரு, தேவனை ஸ்தோத்திரம் பண்ணாரு, துதிச்சாரு. எப்படி துதிச்சாரு, ஸ்தோத்திரம் பண்ணாருன்னா விசுவாசத்தோடு துதிச்சாரு. இப்போ சோதனை அவனுக்கு வருது, வெள்ளியை போல சோதனை, பொன்னை போல சோதனை அவருக்கு வருது. சோதனைங்கன்னா சாதாரண விஷயமா? சில சமயத்தில் சோதனைன்னா கடும் சோதனை வந்துடும் நமக்கு. சின்ன சோதனை இருக்குது, கொஞ்சம் மீடியமான சோதனை இருக்குது, கடும் சோதனைலாம் இருக்குது. அந்த கடும் சோதனையில் நம்ம என்ன செஞ்சுருவோம், துவண்டு சோர்ந்து போயிடுவோம். தாவீதுக்கு சரியான சோதனை தான் வந்திருக்கு, கடும் சோதனை தான். அப்படி சொல்கிறார், நீர் எங்களை சோதிக்கிறீர், நீங்கள் கூட
சோதனையினுடைய அந்த பக்கத்தில் நீங்கள் உட்கார்ந்துருக்கலாம். சோதனை என்கிற ஒரு பாதையில் நீங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கலாம். குடும்பத்தில் சோதனை, தொழிலில் சோதனை, வேலையில் சோதனை, பிள்ளையுடைய வாழ்க்கையில் சோதனை, இப்படி பலவிதமான சோதனை. அந்த மாதிரி ஒரு பாதையில் நீங்கள் பயணம் பண்ணி கொண்டிருக்கலாம். ஏன்னா தாவீதுக்கு அப்படி சோதனை என்ன செஞ்சது? வந்தது. எதுக்காக வந்தது? வெள்ளியை போல இருக்கானா, பொன்னை போல இருக்கானா அப்படின்பதற்கான சோதனை வந்தது. வெள்ளி என்னது பார்த்தது இல்லையா? அது என்னது வெள்ளினா? சொல்லுங்களேன். கொலுசு. வெள்ளினா கொலுசு தானே, வேறு வெள்ளியில் ஒன்றுமே கிடையாது. போர்வாள், பெரிய பெரிய இதெல்லாம் கிடையாது. கொலுசு மட்டும் தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. வெள்ளினா அது ஒரு உலோகமாக இருக்கும். அந்த வெள்ளி எப்படி இருக்கும்? வெள்ளி என்ன கலர்லங்க இருக்கும்? வெள்ளையாக இருக்கும். அப்போ நீ வெள்ளியை போல் இருக்கியான்னா நீ வெள்ளை கலரில் இருக்கியா அப்படிங்கிறதுல சோதனை. அப்படி பார்த்தா நிறைய பேர் வெள்ளையை தான் இருக்கிறோம். அப்படி சோதனை ஆர்டர் பண்ணுறதில்ல. நீ வெள்ளியை போல் இருக்கிறியா அப்படின்னா பரிசுத்தமானவனாக இருக்கிறியா, பரிசுத்தமானவளாக இருக்கிறியா, அதுதான் சோதனை. நீங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்களா? உங்கள் வாழ்க்கையில் உச்சந்தலைவர் உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்தம் வெளிப்படுகிறதா, அல்லது அசுத்தமும் அருவருப்பமும் வெளிப்படுகிறதா? யோசித்து பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நான் பரிசுத்தர், நான் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறேன், எனக்கு ஏற்றவர்களாக வாழும்படி உங்களை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன். நீங்கள் எனக்கு ஏற்ற பரிசுத்தவானாயிருங்க. தெருவுக்கு ஏற்ற, குடும்பத்துக்கு ஏற்ற, சபைக்கு ஏற்ற பரிசுத்தவானாயிருன்னு சொல்லலை. நீ உன் தேவனாகிய கர்த்தராகிய எனக்கு ஏற்ற பரிசுத்தவானாயிரு. பரிசுத்தமான மகளா, பரிசுத்தமான மகனாயிரு, பரிசுத்தமான தேவ ஊழியக்காரனா, பரிசுத்தமான விசுவாசியாயிரு. அப்படி இல்லாமல் இருந்தால் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு தான் இந்த சோதனை வருதுன்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்களா? அடுத்தால வேதம் சொல்கிறது, பொன்னை போல புடமிட்டார். யார் பொன்னை போல புடமிட்டார்னு சொல்கிறாரு? யோபு சொல்கிறாரு. ஒரு வசந்த வாசிங்க பார்க்கலாம், திருப்பிக் கொள்வோம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசந்த வாசிங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். தேவன் நான் போகிற வழியை அறிவார். அவர் என்னை சோதித்த பின், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக விளங்குவேன். கரங்களை தட்டி கத்திர மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சத்தமாக கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். முதல்ல வெள்ளியை போல சோதனை, இரண்டாவது பொன்னை போல சோதனை. பொன் என்பது விசுவாசத்திற்கு அடையாளமாக அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்பது தேவன் மேலே நம்ம வைக்கிற நம்பிக்கை என்று வேதம் சொல்லுகிறது. மனிதனை நம்புவதற்கு பெயர் என்னது? சத்தமா சொல்லுங்க. நம்பிக்கை. தேவனை நம்புகிறதுக்கு பேரு விசுவாசம். அப்போ தேவன் மேல நம்பிக்கையா இருக்கிறோமா, விசுவாசமா இருக்கிறோமா என்பதற்கான சோதனை தான் பொன்னை போல புடமிடுவது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் அடிக்கடி ஜனங்கள்கிட்ட கேட்டார், எனக்கு அற்புதம் செய்யும், எனக்கு சுகமாக்கும், எனக்கு ஆசீர்வதியெல்லாம் ஜனங்கள் கேட்கும் பொழுது, நீ என்கிட்ட விசுவாசமாக இருக்கிறியா? நீ என்கிட்ட நம்பிக்கையாக இருக்கிறியா? வேறு யாரையா நம்புறியா? நீ என்னிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறியா? வேறு எதையாக நம்புகிறாயா? இன்றைக்கி அநேகருக்கு நம்பிக்கை தெரியுமா? தங்கள் மேலே, தங்கள் பிள்ளைகள் மேலே, தங்கள் தொழில் மேலே, தங்கள் வேலைகள் மேலே, தங்களுக்கு இருக்கிற பணத்தின் மேலே, திறமையின் மேலே, இப்படி ஒரு நம்பிக்கை. எப்படியா காலத்தை ஓட்டிகிட்டு போயிடலான்னு. அப்படி இருக்கவங்களுக்கு தான் என்ன வரும்? சோதனை வரும். நீ யாரை நம்புகிறாய், எதை நம்புகிறாய் என்பதற்காக பொன்னை போல தேவன் என்ன செய்கிறாரு? புடமிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. வெள்ளியை போல புடமிடப்படுகிறோம் என்பது பரிசுத்தமாக வாழுகிறோமா என்பதை சோதித்து பார்க்கும்படி. பொன்னை போல புடமிடப்படுகிறோம் என்பது நாம் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக, தேவனையே அதிகமாக நம்புகிறவர்களாக இருக்கிறோமா என்பதை தேவன் சோதிக்கும்படியாக. இந்த ரெண்டு சோதனையில் நம்ம என்ன செஞ்சிருந்தோம்? நிறைய பேர் ஃபெயிலியர் ஆகி விடுகிறோம், தோற்று போய் விடுகிறோம். தேவன் நமக்கு நன்மைகளை செய்யும்படி நம்பிக்கையோடு காத்திருப்பதில்லை.
தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழவும் நம்ம ஒப்பு கொடுப்பதில்லை. சூழ்நிலைக்கு தகுந்தது போல, நம்முடைய தேவைகளுக்கு தகுந்தது போல பரிசுத்தத்தை இழந்து, தேவன் மேல நம்பிக்கை இழந்து வீணான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்து விடுகிறோம். தாவீது சொல்லுகிறார், நீ பரிசுத்தவானாக இருக்கிறாயா, நீ பரிசுத்த வாட்டையாக இருக்கிறாயா, அதுதான் உனக்கு சோதனை. நீ விசுவாசம் உள்ளவளாக இருக்கிறாயா, விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறாயா, அதுக்கு தான் உனக்கு சோதனை. இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நான் எப்படி இருக்கிறேன்னு கடவுளுக்கு தெரியாதா என்ன? நீங்கள் பரிசுத்தமானவங்களா, பாவிகளா, விசுவாசமானவங்களா, அவிசுவாசம் உள்ளவங்களாங்கிறது கடவுளுக்கு தெரியுமா தெரியாதங்க? தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஏங்க அவர் சோதிக்கணும்? நேரம் போகாம அவருக்கு வேலை இல்லாமல் என்னையும் குடும்பத்தையும் போட்டு ஏன் சோதிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருமா வராதா? வரும். அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, மாறியா அவர் சோதிக்கணும்? இதில் பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? அவருக்கு உலகம் முழுவதும் உள்ள அவ்வளோ விஷயங்களும் தெரியும். நமக்கும் நம்ம சுற்றி நடக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். உங்கள் கூட கொஞ்சம் உட்கார்ந்து பேசினா இந்த தெருவிலிருந்து அப்படியே போய் 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 கடைசி தெருவுக்கு போய் அங்கேருந்து அப்படி பெருங்குடி போய் வள்ளியூர் போய் மெட்ராஸ் வரைக்கும் போயிடுவோம். இன்னும் சிலரெல்லாம் வெளிநாடு வரைக்கும் போயிடுவாங்க. அவ்வளோ விஷயங்களும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. எப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக நண்பர்களோடு பேசுவது மூலமாக நிறைய தெரிஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் யாரை பற்றி தெரியாது? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்மளை பற்றி தெரியாது. அப்படி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. யாரை பற்றி தெரியாது? நம்மளை பற்றி தெரியாது. நம்மளை பற்றி தெரியாது. உங்களுக்கு உங்களை பற்றியே தெரியல. உங்களை பற்றி தேவனுக்கு தெரியும். உங்களுக்கு ஊர் உலகமெல்லாம் தெரியும். ஆனால் யாரை பற்றி தெரியாது? நம்மளை பற்றி. உங்களை பற்றி உங்களுக்கு தெரியல. நீ பரிசுத்தம் உள்ள தேவ பிள்ளையா இருக்கிறியா, அவிசுவாசமான தேவ பிள்ளையா இருக்கிறான்னு உனக்கு என்ன செய்யல? தெரியல. நீ இதை என்ன செய்து கொள்ள வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சோதனை. இன்னைக்கு சோதனை என்கிற பாதையில் நீங்கள் பயணம் செய்து கொண்டிருந்தால், நீ பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழுகிறாயா, தேவன் மேல நம்பிக்கை உள்ள வாழ்க்கை வாழுகிறாய் என்பதை நீ முதல்ல அறிந்து கொள்வதற்கு தான் சோதனை. வேதம் சொல்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாய கர்த்தர், உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும், உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று, தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து, உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும். மறுபடியும் அந்த வார்த்தை வாசிக்க பார்க்கலாம். உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. சோதனை ஏன் வருகிறது? நான் சொன்னது அப்படி திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய இருதயத்தில் உள்ளதை நாமே அறிந்து கொள்ளும்படியாக. என்னுடைய இருதயத்தில் உள்ளதை நானே அறிந்து கொள்ள வேண்டும். பொண்டாட்டியுடைய இருதயம் தெரியும், புருஷனுடைய இருதயம் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் இருதயம் தெரியும், பக்கத்து வீட்டுக்காரன் இருதயம் தெரியும். எல்லாருடைய இருதயத்தையும் ஓரளவுக்கு கணித்து வைத்திருக்கிற நீங்கள் உங்களுடைய இருதயத்தை பற்றி என்ன செய்யல? கணிக்கல. கணிச்சிருந்தா நீங்க எப்படி வாழ்வீங்க? பரிசுத்தவான்களாக வாழ்வீர்கள். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் எப்படி வாழ்வீர்கள்? தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்வீர்கள். நீங்கள் உலகத்தை பார்த்து பார்த்து அதை கற்றுக்கொண்டு தேவன் மேல இருக்கிற அந்த விசுவாசத்தை இழந்து தேவனுக்காக வாழ வேண்டிய பரிசுத்த வாழ்க்கையை இழந்து எப்படி வாழ்கிறோம்? பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, பெருமை, நீ என்னென்ன அருவருப்புகள்லாம் உண்டோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையோடு இணைத்து வாழ்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நினைச்ச மாட்டோம், வெளியே காட்ட மாட்டோம். ஏன்னா வெளியே நம்ம பரிசுத்தவானாக காட்டி கொண்டிருக்கிறோம், விசுவாசிகளாக காட்டி கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. திருச்சபைக்கு உங்களை நீங்கள் மறைக்கலாம், உங்கள் குடும்பத்திற்கு உங்களை மறைக்கலாம், பிள்ளைகளுக்கு மறைக்கலாம், பெற்றோருக்கு மறைக்கலாம், கணவனுக்கு மறைக்கலாம், புருஷனுக்கு மறைக்கலாம், ஊழியருக்கு மறைக்கலாம், விசுவாசிகளுக்கு மறைக்கலாம். தேவனுக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது? மறைக்கவே முடியாதுங்க. அப்போ தாவீது சொல்லுகிறார், தேவன் சோதிக்கிறார்.
பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுகிறார். ஏன்? நான் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவ பிள்ளையாக வாழுகிறேனா அல்ல அசுத்தமான ஒரு தேவ பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் தேவன் மேலே விசுவாசம் உள்ளவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா அல்லது தேவனை விட்டுவிட்டு வேறு நபர்கள் மீது வேறு காரியங்கள் மீது நம்பிக்கை உள்ளவளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதற்கு தான் இந்த சோதனையை தேவன் அனுமதிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. சோதனை ஏன் வருது? சத்தம் சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா என்பது அறியும்படியாகவும் இந்த அறியும்படியாக என்ன வருது? சோதனை வருது. முதல்ல வெள்ளியை போல பொண்ணு போல என்ன செய்கிறாரு? சோதிக்கிறார். சோதனை. ரெண்டாவது சோதனை என்ன தெரியுமா? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி நாமெல்லாம் ஆண்டவரே வலையில் சிக்கிடக்கூடாதுப்பா அப்படின்னு திறந்தோர் என்ன செய்கிறோம்? ஜெபம் பண்ணுறோம். அப்படி தானே? இங்கே ஜெபம் பண்ணுறீங்களா இல்லையாங்க? நான் எல்லாம் வலையில் சிக்கிக்கொள்ளவே கூடாது ஆண்டவரே அப்படின்னு எனக்கு ஞாபகம் வரும் பொழுதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சோதனை ரொம்ப கம்மியாக இருக்குது. வலைக்குள்ளே சிக்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. வேதம் சொல்லுது, அவர் எங்களை வலையிலே அகப்படுத்துகிறார். வலைன்னு தெரியுமா? மாட்டிக்கிட்டாச்சுன்னு நினைச்ச முடியாது, வெளியே வர முடியாது. பெரிய சிக்கல். மீனுக்கு வலை வீசுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். பொடிசாக இருக்கும். ஒரு சின்ன மீன் கூட அந்த வலையில் நினைச்ச முடியாது, போக முடியாதுங்க. தாவீது சொல்கிறார், எங்களை வலைகளிலே அகப்படுத்துகிறீர். வலைகளில் நாம் அகப்பட்டிருக்கும் பொழுது அங்கே தேவன் நம்ம எந்த காரியத்திற்காக அதை அனுமதிக்கிறார்? வெள்ளியை போல பொண்ணை போல புடமிட்டார். வெள்ளியை போல பொண்ணை போல புடமிடும் பொழுது சொன்னேன், பரிசுத்தவானாக வாழ வேண்டும், பரிசுத்தமான தேவ பிள்ளைகளாக வாழ வேண்டும். பொன்னை போல புடமிடும் பொழுது விசுவாசம் உள்ளவர்களாக வாழ வேண்டும், தேவ நம்பிக்கையிலே உறுதி உள்ளவர்களாக வாழ வேண்டும். இப்போ ரெண்டாவது தாவீது சொல்கிறார், எங்களை வலைகளிலே அகப்படுத்துகிறார். நீங்கள் எந்த வலையிலையாவது வரை அகப்பட்டிருக்கீங்களா? எந்த வலையிலையாவது அகப்பட்டிருக்கீங்களாங்க? சிக்கல்ல அகப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதரம். அப்போ அகப்பட்டிருக்கீங்க வலையில். என்ன வலை? நிறைய வலை இருக்கு. பொதுவாக ஆண்டவர் உங்களை அகப்படுத்துகிற ஒரு வலை என்ன தெரியுமா? அந்த வலையை நீங்கள் கரெக்டாக பிடிச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி காரியம் வரும்பொழுது நம்ம மேலே என்ன விழுது? வலை விழுகிறது. அதில் போய் மாட்டிக்கிடாத அளவிற்கு நம்ம அப்படி தப்பு வைத்துக் கொள்ளணும். வலைன்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அது உள்ள போவீங்களாங்க? ஒரு குருவி தனக்குன்னு ஒரு கண்ணி வைக்கப்பட்டிருக்கிறத தெரிஞ்ச பிறகு அங்கே நெல்லையோ அரிசியோ சாப்பிடுமா? சாப்பிடவே செய்யாது. தெரியும், நம்மளை பிடிக்கிறதுக்காக வலைய வச்சு அதில் 2 சோத்தையும் கொஞ்சம் பணத்தையும் கொஞ்சம் நெல்லையும் கொஞ்சம் தானியத்தையும் செஞ்சுருக்கா, போட்டிருக்கான். போய் உட்காந்துட்டோம், வலையில் மாட்டிக்கிடுவோம். காலையும் கையும் நுரிச்சு கொண்டு தோலெல்லாம் உரிச்சு எண்ணெய் சட்டியில் மசாலாவை போட்டு என்ன செஞ்சிருவான்? பொரிச்சிருவான்னு. அதுக்கு என்ன செய்யும்? தெரியும். அதுக்கு வலை தெரியாமல் அது உணவையும் நெல்லையும் பார்த்து போய் உட்காந்துச்சுன்னா நாம் எப்படி பணம் ஒரு வலை அல்லது மாயமானமான நிறைய மனிதர்களுடைய உறவுகள் வலைன்னு தெரியாமல் இப்போ உட்காந்துக்கிட்டோம்னா நம்ம என்ன செஞ்சுருவோம்? மாட்டிக்கொள்வோம். அப்போ இங்கே வேதத்தில் நிறைய வலை இருக்குது. ஆனால் நாம் அகப்படுகிற நிறைய வலைகள் இருக்கிறது. அதில் முக்கியமான ஒரு வலை. ஒரு சில வலைகள்லேருந்து நம்ம தப்பிடுவோம். புத்திசாலித்தனமாக தப்பி வந்துட்டோம்ப்பா அப்படின்னு தப்பிடுவோம். ஆனால் ஒரு வலையில் உள்ளே போயிட்டு என்ன செய்ய முடியல? தப்ப முடியல. மறுபடியும் அந்த வலையில் போய் விழுறோம். அது எந்த வலை தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முகஸ்துதினா புகழ்ச்சியா பேசுறதுன்னு அர்த்தம். உங்களை புகழ்ந்து பேசுறதுன்னு அர்த்தம். இப்போ உங்களை நான் ஏசுறோம்னா இருபதுக்குள்ளே ஏசிக்கிட்டே இருப்பீங்க.
வெளியே போய் யாசுவீங்க, 4 பேர்கிட்ட என்ன சொல்லி யாசுவீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த மனசு ஆறும். நான் உங்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன்னு வச்சுக்கிடுவோம். உங்கள் வாழ்க்கையில் பரிசுத்தம் இல்லை, உண்மை இல்லை, விசுவாசம் இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, தேவனுக்காக வாஞ்சோடு வாழக்கூடிய அந்த வாழ்க்கையுடைய நடைமுறை இல்லை, ஒழுங்கு இல்லை, ஒழுக்கம் இல்லை. நான் உங்களை புகழ்ந்து கொண்டே இருக்கிறேன். உங்களைப் போல விசுவாசிகள் ஒரு சபையிலும் நான் பார்க்க முடியாது. உங்களைப் போல ஜெபிக்கக்கூடிய விசுவாசிகளை நான் ஒரு இடத்திலும் பார்க்க முடியாது. உங்களைப் போல பரிசுத்தவான்களாக இருக்கிற விசுவாசிகளை நான் பார்க்க முடியாது. உங்களைப் போல தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிற விசுவாசிகளை நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை பொய்யா புகழ்ந்தேன்னு வச்சுக்கிடுங்க. உங்கள் இறுதி எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் நான் உங்களை கடிந்து கொண்டால், உங்களை வேதத்தின் அடிப்படையில் எச்சரித்தால், உங்கள் இறுதி என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளாது. வேதம் சொல்லுது, முகஸ்துதியை விரும்புகிறவன், புகழ்ச்சியை விரும்புகிறவன் அவன் எதுக்குள்ள போய் விழுதான்? வலைக்குள்ள போய் விழுறான். ஒரு மனிதன் உங்களை புகழும் பொழுது, ஒரு மனிதன் உங்களை பெருமையாக பேசும் பொழுது, ஒருவேளை உங்கள் மனைவியாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், ஊழியக்காரராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாரோ ஒருவர் புகழ்ச்சியாக நம்ம பேசுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அப்படி நம்முடைய மனம் அங்கலாய்க்கிறது, அதில் களி கூறுகிறது சொன்னால், நாம் இந்த வலைக்குள்ளே நாம போய் என்ன செய்கிறோம்? மாட்டிக்கொள்கிறோம். அப்போ இந்த வலையில் தேவனை அகப்படுத்துகிறார்னு வேதம் சொல்லுது. புகழ்ச்சி என்கிற வலையில் உன்னை புகழ்ந்து பேசுகிற அந்த சூழ்ச்சியான வலையில் உன்னை தேவனை அகப்படுத்துகிறார். யார் இதில் போய் விழுவா தெரியுமா? பெருமை பிடிச்சவனும் தான். புகழ்ச்சியை விரும்புகிறவனும் தான் இந்த வலையில் போய் விழுவாங்க. என்னை பொறுத்தவரையில் நம்மளை யாருமே புகழ போகிறதில்லை. ஒரு அலையில் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன புகழ மாட்டாங்க, ஒருவேளை உங்களை புகழலாம். எனக்கு புகழ்ச்சியெல்லாம் ரொம்ப குறைவு தான். ரொம்ப சந்தோஷம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லைன்னா அவங்க புறத்தாலேயே நான் செஞ்சுருவேன், போயிடுவேன், நீங்கள் போகிற மாதிரி. வேதம் சொல்லுது, முகஸ்துதியை புகழ்ச்சியை நீ விரும்பினால் நீ எங்கே இருக்கிற? வலைக்குள்ளே கிடக்கிற. கர்த்தர் சோதிக்கிறார். புகழ்ச்சியை உனக்கு அனுப்புகிறாரு. பொண்டாட்டி மூலமாக, புருஷன் மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, ஊழியக்கார, விசுவாசி, ஜாதி ஜனங்கள் மூலமாக. நீ நல்லவன், நீ நல்லவா, ஒன்றை போல் ஆள் கிடையாது, ஒன்றை போல் யோக்கியம் கிடையாது, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர், அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளை பாராட்டுவதற்கு பலவிதங்களிலே மக்கள் முயற்சி பண்ணும் பொழுது உன் இருதயம் அப்படியே தடுமாடுமானா நீ வலைக்குள்ளே போய் உழுதுன்னு அர்த்தம். இது உனக்கு ஒரு சோதனை. வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் சோதனை, மனிதனுக்கு வருகிற புகழ்ச்சியே சோதனை. அப்போ நீங்க வலைகளுக்குள்ளே அகப்பட்டிருந்தா நீங்க எதை விரும்பியிருக்கீங்கன்னு அர்த்தம்? புகழ்ச்சி விரும்பியிருக்கீங்கன்னு அர்த்தம், பெருமையை விரும்பியிருக்கிறீங்கன்னு அர்த்தம். அதனால தான் நீங்க அங்கேயே இருக்கிறீங்க. அந்த இடத்த விட்டு நவள முடியல. வேதம் சொல்லுகிறது, தேவன் உங்களை சோதிக்கும் பொழுது வேத வசனத்தின் அடிப்படையில், வேதம் சொல்லுகிற சத்தியத்தின் அடிப்படையில் உங்கள் வாழ்க்கை என்ன செய்து கொள்ளுங்க? மாற்றிக்கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்தவானாக இருக்கிறாயா, விசுவாசியாக இருக்கிறாயா என்பதற்கு முதல் சோதனை. ரெண்டாவது, புகழ்ச்சியை நீ விரும்புகிறாயா, பெருமையை விரும்புகிறியா? அது உனக்கு ஒரு பெரிய சோதனை. அதை நீ விரும்பினால் நீ யார் மூலமாக அந்த புகழ்ச்சியை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாய், அந்த ஆள் தான் உனக்கு வலை. ஒருவேளை கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம், விசுவாசிகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், பக்கத்து வீடாக இருக்கலாம், தூரத்து சொந்தமாக யாராகவும் இருக்கலாங்க, உங்கள் அதிகாரிகளாக கூட இருக்கலாம், உங்கள் வேலைக்காரனாக கூட இருக்கலாம். உங்களை புகழ்ச்சியாக பேசும் பொழுது நீங்கள் வலைக்குள்ளே விழுகிறீர்கள். உங்கள் பிள்ளைகள் வலைக்குள்ளே விழுகிறீர்கள். கணவன் மனைவிங்கிற வலைக்குள்ளே விழுகிறீர்கள். திருச்சபையில் ஊழியக்காரன் விசுவாசிங்கிற வலைக்குள்ளே விழுகிறீர்கள். தேவன் உங்களை அகப்படுத்துகிறார். நீ அந்த பெருமையிலேருந்து வெளியே வரணுமானா, புகழ்ச்சியிலேருந்து வெளியே வரணுமானா, ஆண்டவரே புகழும் வேண்டாமே, புகழ்ச்சியும் வேண்டாமே, பெருமையும் வேண்டாமே ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செஞ்சிடணும்? வெளியே வந்துடணும். இல்லாவிட்டால் இந்த வலைக்குள்ளே தான் இருக்கணும். நீ அந்த சிக்கலுக்குள்ளே தான் இருக்கணும். ரெண்டாவதாக, தேவன் நம்மை வலைகளுக்குள்ளே அகப்படுத்தி, நீ பெருமை உள்ளவனா, நீ பெருமை உள்ளவளா, நீ புகழ்ச்சியை விரும்புகிறவனா, புகழ்ச்சியை விரும்புகிறவளா என்பதை நீ அறிந்து கொள்ளும்படியாக அந்த சோதனையை அனுமதிக்கிறார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மூன்றாவதாக,
தாவீது எங்களை சோதித்தீர் என்று சொல்லக்கூடிய இன்னொரு காரியத்தை நீங்கள் வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66:11 வாசிங்க. எங்களை வலையில் அகப்படுத்தி எங்களை வலையிலே அகப்படுத்தினீர், எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். எங்க ஏற்றி விட்டாரு? இடுப்புல தூக்கிட்டு ஆல அப்படின்னுட்டு. ஒரு பிள்ளைய கொஞ்ச நேரம் தூக்குனா இறக்கி வைப்பா மனுஷன் கண்டிருக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நிறைய பேர் பிள்ளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? இடுப்பிலேயே தூக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு நெருக்கப்பட்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை இடுப்பிலேயே தூக்கி கொண்டு போகிற ஒரு சூழ்நிலை எப்படி பாரமோ அதே போல் நிறைய பாரங்கள் உன் இடுப்பில் நான் ஏற்றுவேன் அப்படிங்கிறார். உன்னை பாரப்படுத்துவேன், உன்னை வருத்தப்படுத்துவேன். நீ இந்த பாரங்களையும் அந்த வருத்தங்களையும் நீ சுமக்கும் பொழுது தேவன் அதன் மூலம் ஒன்று என்ன செய்கிறாரு? சோதிக்கிறார். வீட்டில் ஒரு பிரச்சனை வருதுங்க, பொண்டாட்டியே சிலவன் இடுப்பில் தூக்கிட்டே அலைவான். பார்த்துருக்கீங்களா? இடுப்பில்னா இடுப்பில் இல்லை, இருதயத்துக்குள்ள வச்சு இடுப்பில் தூக்கிட்டே அலைவான். செலவா புருஷனை தூக்கிக்கிட்டே அலைவா. சில வீட்டில் பிள்ளைகளை தூக்கிட்டு அலைவாங்க. தாய் தோப்பேன் தூக்கட்டும், தப்பு இல்லை. 24 மணி நேரமும் தூக்கிக்கிட்டே அலைந்தா அது எவ்வளோ பெரிய பாரம்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் இந்த மன வளர்ச்சி இல்லாத அந்த குழந்தைகளுடைய மருத்துவமனைக்கு நீங்கள் பாருங்கள், தெரியும். அந்த குழந்தைகள் சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் இருக்கிறார்கள். அந்த தாயும் தகப்பனும் தூக்கி கொண்டு படுகிற பாடு, அவளை இறக்கி விட்டா இறங்காது, சொன்னா புரியாது, அதை சிந்திக்கக்கூடிய அறிவு இல்லை. நாங்கள்லாம் ஒரு தடவை ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகும்பொழுது எங்கள் கூட நிறைய தெரிஞ்சவங்க மன வளர்ச்சி குன்றினவர்கள், ஒவ்வொரு விதங்களிலே பாதிக்கப்பட்டவர்கள் அருகருகே அவர்கள் இருந்தார்கள் மருத்துவ சிகிச்சைக்காக. ரொம்ப வேதனைப்பட்டோம். சே, இப்படி பிள்ளைகள் பிறந்திருக்குதே, இப்படி கஷ்டமாக இருக்குதே கடவுளே அப்படின்னு சொல்லி ரொம்ப அதை குறித்து யோசித்தோம். மருந்துலாம் குணமாகாது, ஃபிசியோதெரப்பி போட்டால் கால்கை சரியாக வரும், மண்டை சரியாக வருமா? சரியாக வராது. அவ்வளோ வேதனையோடு இருந்தாங்க பாருங்கள். அப்போ அதை அந்த பெரிய இப்படி ஹாலில் வரிசையாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த ஹாலை விட்டு கொஞ்சம் வெளியே போகும் பொழுது அங்கே தனித்தனி ரூமில் சில பேஷண்ட் இருக்காங்க, தனித்தனி ரூமில் வசதி படைத்தவர்கள். அப்போ நம்ம நேரம் போகலேன்ட்டு அப்படியே நான் போய் பார்த்தேன். போய் பார்க்கும் பொழுது ஒரு ரூமில் ஒரு குடும்பத்தில் 3 பிள்ளைகள், சின்ன சின்ன குழந்தைங்க, 3 மன வளர்ச்சி இல்லாமல் பிறந்திருக்கு. யோசித்து பாருங்கள், எவ்வளோ பயங்கரமான ஒரு வேதனை. அந்த மாதிரியான பெரிய பாரங்களை தேவன் உங்களுக்கும் எனக்கும் என்ன செய்யலை? ஏற்றலை. நம்ம சுமக்கும்படி செய்யலை. கிருபையாக நம்ம கொண்டு போயிட்டே இருக்கிறார். அந்த குழந்தை நிமித்தம் தாய் தகப்பன், தாத்தா பாட்டி, மாமா மாமியார், குடும்பமே இந்த ஆஸ்பத்திரிக்குள்ளே மாற்றி மாற்றி கிடக்குது. பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். அது ஒரு இறக்க முடியாத ஒரு பாரம். அதே போல் வேதம் சொல்லுது, உன் இடுப்பில் பாரமானதை நான் ஏற்றுவேன். ஏற்றுனாருங்காரு. வருத்தமான பாரத்தை ஏற்றுவேங்கிறாரு. நீ இந்த வருத்தமான பாரத்தில் நீ என்ன செய்ய போகிற? வெள்ளியை போல பொண்ணை போல புடமிடும் பொழுது பரிசுத்தவானா விசுவாசம் என்ன செய்யணும்? நடக்கணும். வலையில் ஒன்று அகப்படுத்தும் பொழுது பெருமையும் மேட்டுமையும் புகழ்ச்சியும் விரும்பாமல் வெளியே வந்துடணும். 3வது, இடுப்புகள் மேல் வருத்தமான பாரத்தை சுமத்தும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? சோதிக்கிறார். நீ என்ன செய்கிறாய் மகனே மகளே? நீ உன்னை குறித்து என்றைக்காவது சிந்தித்திருக்கிறாயா? பாரம் உன் வாழ்க்கையில் உன் இடுப்புகள் மேலே உன் குடும்பத்தின் மேலே அது சுமத்தப்படும் பொழுது நீ என்ன செய்கிறாய்? நீயே உன்னை அறிந்திருக்கிறாயா? நீ எப்படி அதில் நடந்து கொள்கிறாய் என்பதை புரிந்திருக்கிறாயா? வேதம் சொல்லுது, வருத்தமும் பாரமும் நம்முடைய இடுப்புகளிலே குடும்பங்களிலே வரும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரங்களை சுமக்கிறவர்களே நீங்கள் ஏன்ட்ட வாங்க. ஒரு நிலையிலே சொல்லுங்களேன், நீ ஏன்ட்ட தான் வரணும்.
பணம் இருக்குது, ஆட்கள் சப்போர்ட் இருக்குது அப்படின்னு மருத்துவமனைக்கு போனேன், கோர்ட்டுக்கு போனேன், அல்லது அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொன்னால் இந்த பாரமும் இந்த வருத்தமும் இடுப்பு விட்டு என்ன செய்யாது, இறங்காது. நீ ஏங்கிட்ட வா. உன்னால் இறக்க முடியாத பாரங்களை நீ தூக்கி கொண்டு சுமந்து கொண்டு இருக்கிறாயா சகோதரனே சகோதரியே, தகப்பனே தாயே, கணவனே மனைவியே, சபையே, விசுவாசிகளே, ஊழியர்களே, நீங்கள் சுமந்து கொண்டிருக்கிறீங்களா? ஏன்ட்ட வாங்க, நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன். கரங்கள் தட்டி கத்திர மகிமைப்படுத்த பார்க்கலாம். நம்ம யாருக்கிட்ட போகிறோம், நம்ம யாருக்கிட்ட போகிறோம், எதுகிட்ட போகிறோம்? மனுஷகிட்ட போகிறோம், பணத்துக்கிட்ட போகிறோம், பதவிக்கிட்ட போகிறோம், படிப்புக்கிட்ட போகிறோம். அப்படி போகும்பொழுது இந்த பாரங்கள் என்ன செய்யாது, இறங்காது. வாழ்க்கை முழுவதும் தூக்கிக்கொண்டே சுமந்து கொண்டே போக வேண்டியதுதான். ஒரு அலையில் வச்சுருக்க பார்க்கலாம். முதல்ல வெள்ளியை போல புடமிடுகிறார், நீ பரிசுத்தவானாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. பொன்னை போல புடமிடுகிறார், நீ தேவனிடத்தில் அதிகமான விசுவாசம் வைத்திருக்கிறாயா அதை நீ நிரூபிக்கும்படியாக. வலையிலே அகப்படுத்துகிறார், நீ பெருமை உள்ளவனா, மேட்டுமை உள்ளவனா, புகழ்ச்சியை விரும்புகிறவனா, நீ அறிந்து கொள், வெளியே வந்து விடு. அடுத்ததாக இடுப்பில் பாரத்தையும் சுமைகளையும் ஏற்றுகிறார். நீ யாரிடத்திலே போகிறாய்? நீங்கள் நிறைய பேரை பார்க்குறோம், தேவனை விட்டுட்டு தேவன் அல்லாதவர்களிடத்துல போய் என்ன செய்கிறாங்க, தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. அது தவறுன்னு தெரிஞ்ச பிறகுமே அதை எடுத்து சொல்வதற்கான ஆட்கள் அங்கே இல்லை. நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம், விசுவாச குடும்பங்களில் பார்க்குறோம், கிறிஸ்தவர்களுடைய குடும்பங்களில் பார்க்குறோம். தேவனிடத்தில் வந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக பாருங்கள், தேவன் அல்லாதவர்களிடத்திலே போய் விடுதலை தேடி போகிறார்கள். அது தவறு என்று சொல்லி நிறுத்தக்கூடிய அளவிற்கு தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தைரியம் இல்லை, விசுவாசிகள் என்பவர்களுக்கும் தைரியம் இல்லை. இதை சொன்னால் சபையை விட்டு சபையை செஞ்சுருவாங்க, ஓடிடுவாங்க. ஓடட்டும், பிரச்சனை இல்லை. அவங்கெல்லாம் இடுப்பில் இந்த பாரத்தை தூக்கிக்கிட்டே வாழ்க்கை முழுவதும் செய்யணும், அலையணும். அதான் அவங்களுக்கு தேவன் வச்சுக்க பிராப்தம். தேவனிடத்தில் நீங்கள் முழுமையாக வராத வரைக்கும் நாமும் நம்முடைய குடும்பமும் இந்த பாரங்களிலிருந்து, இந்த இடுப்பு சுமைகளிலிருந்து ஒரு நாளும் விடுதலையாகவே முடியாது. ஆகவே நீங்கள் தேவனிடத்தில் வர கற்றுக்கொள்ளுங்கள், குடும்பத்தோடு தேவனிடத்தில் வர ஆயத்தப்படுங்கள். ஒரு அலையில் வச்சுருங்க பார்க்கலாம். அப்போ இரண்டாவதாக வலை என்பது பெருமையையும் புகழ்ச்சியும் நாம் தள்ளிவிட வேண்டும். மூன்றாவதாக பாரமும் இடுப்பு சுமையும் வருவது நம்ம தேவனை மாத்திரமே தேடி போக வேண்டும், அங்கே இளைப்பாறுதல் கிடைக்கும். அடுத்தால பாருங்க, தேவன் எப்படி சோதிக்கிறாராம், வாசிங்க பார்க்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் மனுஷனை எங்கள் தலையின் மீது ஏறி போக பண்ணினீர். முதல்ல சோதனை வெள்ளியை போல பொன்னை போல, இரண்டாவது சோதனை வலையில அகப்படுவது போல, மூன்றாவது சோதனை வேதம் சொல்லுது மனுஷன் இடுப்புகளின் மேல் பாரத்தை ஏற்றுவது. நாலாவது சோதனை வேதம் சொல்லுது மனுஷன் எங்கள் தலையின் மேல் தலையில ஏறி போறான். நம்மளை மதிக்கிறதே இல்லைங்க. ஆமாம், யாருமே மதிக்க மாட்டாங்க நம்மளை. தலையில் ஏறி போகிறவனுக்கு ஆக்கணை தீர்ப்பு வரும், அது 100 பக்கம் இருக்கட்டு. ஆனால் நம்ம தலையில் யார் உட்கார்ந்துருக்கிறா? உங்கள் தலையில் யாருங்க யார் உட்கார்ந்துருக்கிறா? சில குடும்பத்தினுடைய கதைகள் எல்லாம் நான் பார்க்கும்போது புருஷன் தலையில் பொண்டாட்டி ஏறி ஜம்முன்னு உட்காந்துடுவா, அசைய முடியாது. என் பொண்டாட்டி அவள் சாவும் மாட்டாங்களா அம்மா? சில புருஷன், நீங்கள் எப்படி சொல்ல மாட்டீங்க, சிலர் சொல்லுவாங்க. அதே போல் புருஷன் பொண்டாட்டி தலை மேலே உட்காந்துடுவான், பெரிய பாரமாக இருப்பான், இடுப்பில் இருக்கிற மேலே தலையில் போய் உட்காந்துடுவான். இடுப்புலையாவது இறக்கி வச்சு தூக்கி வச்சுக்கிடலாம், தலையில் போய் உட்காந்தா ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் ஏன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு இருதயத்தில் நினைப்பா, வெளியே சொல்ல மாட்டான். சில பிள்ளைகள் பெற்றோருடைய தலைமையில் உட்கார்ந்துருக்கும், கீழே இறக்க முடியாது. சில பெற்றோர்கள் பிள்ளைகள் தலைமையில் உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி தலையில் நம்ம சுமக்கக்கூடாத எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சுமந்துக்கிட்டு இருக்கோம். மேலே இருந்துக்கிட்டு என்ன செய்வாங்கங்க, மேலே தோளில் காலை போட்டு உட்காந்துருக்கும் போது தலையை தடவிட்டு இருப்பாங்களா, காலை கொண்டு இடுப்பில் மிதிச்சிட்டு இருப்பாங்களா? மிதிச்சுக்கிட்டு இருப்பாங்கங்க.
நீங்கள் நம்ம தலையில் யார் உட்கார்ந்துருக்காங்கிறத நீங்கள் முதல்ல பாருங்கள். யாருக்கு தலையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். யாருக்கு நீங்கள் அனுமதி கொடுத்துருக்கீங்கன்னு பாருங்கள். நீங்கள் தேவனை தவிர நீங்கள் யாருக்கு அனுமதியை கொடுத்தாலும் அவங்க உங்களை என்ன செய்வாங்க? மிதிக்க தான் செய்வாங்க. ஒரு இன்னைக்கு மிதிக்காமல் இருக்கலாம், ஒரு நாள் வரும்போது என்ன செய்வாங்க? நச்சுன்னு மிதிப்பாங்க. அப்போ தான் தெரியும், இவ்வளோ நாள் இவ்வளோ நான் தூக்கி வச்சுக்கிட்டு இருந்தது, இவனை தூக்கி வச்சுட்டு இருந்தது, என் பிள்ளையை தூக்கி வச்சுட்டு இருந்தது, ஊழியக்காரனை தூக்கி வச்சுட்டு இருந்தது, விசுவாசிகளை தூக்கி வச்சுட்டு இருந்தது, எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்லி போத்துன்னு கீழே போட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். தூக்குனதும் வேஸ்ட்டு, தூக்கி வச்சிருந்ததும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு. அவர் சொல்கிறார், என் தலை மேலே என்ன செஞ்சுட்டு இருக்கான்? நடக்கான் ஐயா, மிதிச்சுக்கிட்டு நடக்கான். எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க, எவ்வளோ பெரிய நிந்த. குடும்பத்தில் நிந்த, வேலை செய்கிற இடத்துல நிந்த, தொழில் பார்க்குற இடத்துல நிந்த, தெருவில் நிந்த, சபைக்குள்ளே நிந்த. ஏன் இவங்கெல்லாம் ஏன் வருது? உன் தலை மேலே நீ இவங்களெல்லாம் தூக்கி வச்சிட்டு இருக்கனால அவங்க தான் உன்னை மிதிப்பாங்க. நீ யாரை தூக்கி வைக்கணும்? தேவனை தூக்கி வைக்கணும். எங்கே வைக்கணும்? இருதயத்தில் வைக்கணும். ஏசாயா சொல்கிறார், இருதயத்தினுடைய சிங்காசனத்தில் அவர் உட்கார்ந்துருக்கிறார் என்று. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி பார்க்கலாம். யார் தேவனுக்கு இருதயத்திலே சிங்காசனம் அமைத்து அவரை உட்காருவதற்கு இடம் கொடுத்திருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட ஒரு இருதயமுடைய தேவ பிள்ளைகளுடைய தலையின் மேலே யாரையும் உட்காருவதற்கு தேவன் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா! இதெல்லாம் பெரிய சோதனை. என் பொண்டாட்டியை தப்ப முடியல, புருஷனை தப்ப முடியல, பிள்ளையை தப்ப முடியல, வெளியே சொல்லி எதுக்கு? மிதி வாங்கிக்கிட்டே ஏறி நல்லா சமைட்டுக்கிட்டே இருக்கும், பட்டுக்கிட்டே ஏறி. எங்களுக்கு என்ன? நீ தான் ஒன்றை மாற்றிக்கணும். யாரையும் தலையில் தூக்கி என்ன செய்யாதீங்க, வைக்கவே கூடாதுங்க. ஒருவேளை நீங்கள் நண்பர்களை தூக்கி வச்சிருக்கலாம், பணத்தை தூக்கி தலையில் வச்சிருக்கலாம், பதவியை தூக்கி வச்சிருக்கலாம், உங்களுக்கு எது ரொம்ப முக்கியமாக தூக்கி தலையில் வச்சிருக்கலாம். ஒரு ஆளையும் தலையில் நினைச்சக்கூடாது. தேவனை தவிர யாருக்கும் முதலிடம், முக்கியமான இடம் நினைச்சக்கூடாது, கொடுக்கவே கூடாது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 100 வயசில் ஈசாக்கை கொடுத்துட்டு கொண்டு பலியிடுன்னு சொன்னார். ஆண்டவருக்கு என்ன கொழுப்பா? கொலவெறி பிடிச்சாரா? இல்லை, நீ என்னை காட்டிலும் மகன் என்ன செய்கிறாய்? நேசிக்கிறாய். முதல்ல அவனுக்கு தெரியல, கொண்டு பலியிடுன்னு சொல்லிட்டாரு. அந்த சோதனையில் ஜெயிச்சிட்டான். அவன் நிறைய பேர் இந்த குடும்ப சோதனையில் தோத்து போய் கிடக்கிறோம். மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா! தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள், முக்கியத்துவம் கொடுங்கள். இப்படி நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தால், வேதம் சொல்கிறது, இந்த சோதனைகளில் சங்கீதத்தின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், மனுஷனை எங்கள் தலையின் மீது ஏறிக்கொண்டு போக பண்ணினீர். தீயும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு செழிப்பான வந்து இடத்துல விட்டீர். எங்களை கொண்டு விட்டீர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். ஹல்லேலூயா! இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனையிலையும் பொன்னை போல புடமிடுதல், வெள்ளியை போல புடமிடுதல், வலையிலே அகப்படுத்துதல், பாரங்களை இடுப்பில் ஏற்றுதல், மனுஷன் தலைமையில் ஏறி மிதிக்கும்படியாக அனுமதித்தல், இதெல்லாம் தேவன் அனுமதிச்சிட்டார். இந்த மாதிரி சோதனைகளில் நீங்கள் வந்திருக்கீங்களாங்க? அல்ல இந்த மாதிரி சோதனையுடைய பாதனை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கா? நீங்கள் அதில் என்ன செய்யணும்? வெளியே வரணும். தாவீது எழுதுகிறார், இந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்து நான் என்ன செஞ்சேன்? கடந்து வந்தோம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கலாம். இந்த மாதிரி சோதனைகளில் நான் கடந்து வந்தேன். செழிப்பான இடத்திற்கு, சமாதானம் இடத்துக்கு வந்தேன். ஒருவேளை நேரம் அதிகம் இல்லாதனால சுருக்கி சொல்லுகிறேன். உங்கள் வாழ்க்கையிலே புடமிடப்படுகிறீர்களா? வலையிலே அகப்பட்டிருக்கிறீர்களா? பாரமானதை உங்கள் இடுப்பிலே சுமந்து கொண்டு அலைகிறீர்களா? நிந்தனையையும் அவமானத்தையும் உங்கள் தலையிலே சுமந்து கொண்டிருக்கிறீர்களா? நிந்திக்கப்படுகிறீர்களா? மிதிக்கப்படுகிறீர்களா? தாவீது கடந்து வந்தான். நீங்களும் கடந்து வர வேண்டுமானால் வேதம் சொல்கிறது, நீ வெள்ளியை போல புடமிடப்படும் பொழுது பரிசுத்தவானாய் வாழ உன்னை அர்ப்பணித்துக்கொள். பொன்னை போல நீ புடமிடப்படும் பொழுது தேவனுடைய விசுவாசியாக, தேவன் மீது மட்டுமே அதிக நம்பிக்கை வைக்கிற ஒரு தேவ மனுஷியாக வாழணும் ஒப்புக்கொடு. நீ வலையிலே அகப்படும் பொழுது புகழ்ச்சியையும் மேட்டுமையும் பெருமையும் விட்டு வெளியே வா. இடுப்பிலே பாரம் ஏறும் பொழுது, சுமக்க முடியாத சுமை உன் இடுப்பிலே வந்து விழும் பொழுது, ஏசப்பா என்று அவரிடத்திலே ஓடிவா.
வேற எங்கேயும் ஓடி போகாத, மனிதனிடத்துல போகாத, கோயில் குளம்பெல்லாம் போய் ஒரு பிரயோஜனம் கிடையாது, தேவனிடத்திலே ஓடிவா. அது மாத்திரமில்லை, உன் தலையில் ஏறி மனிதர்கள் மிதிக்கிறார்களா, குடும்ப உறவுகள் மிதிக்கிறதா, பிள்ளைகள் கணவன் மனைவி உறவுகள் மிதிக்கிறார்களா, ஊழிக்காரன் மிதிக்கிறானா, விசுவாசி மிதிக்கிறானா, நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறேனப்பா, உமக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காம இவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்ததுனால என் தலையில் அவர்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டு என்னை மிதிக்கிறார்கள், என்னை அவமதிக்கிறார்கள், அந்த தவறை உணர்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வெளியே வாங்க. அப்படி வெளியே வந்தீங்கன்னா மெய்யாகவே வேதம் சொல்லுகிறது, தேவன் இவை எல்லாவற்றையும் நீங்கள் கடக்கும்படி செய்வார். அல்லேலூயா. உங்கள் கரங்களை பிடித்து அதை கடந்து கொண்டு போய் கரையிலே விடுவார். செழிப்பான இடத்துல நீங்கள் நிற்பீர்கள். செழிப்பான ஒரு வாழ்க்கை நீங்கள் என்ன செய்ய முடியும்? வாழ முடியும். எத்தனை பேர் இந்த வசனத்தின் மூலமாக சத்தியத்தை அறிந்து கொண்டீர்கள்? கரங்களை தட்டி கத்திரமாகவும் படுத்து பார்க்கலாம். அப்படி ஒரு சில நிமிடங்கள் எழுப்பி நிற்போம். தேவ சமூகத்தில் ஜெபித்து அதுக்கு பின்பதாக திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தப்படலாம். அப்படியே ஒப்பு கூட பார்க்கலாம். ஸ்தோத்திர ஆண்டவரே, கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஸ்தோத்தரிக்க முடியாமலும் துதிக்க முடியாமலும் அந்த சத்தத்தை கேட்க பண்ண முடியாமலும் எங்கள் வாயையும் உதட்டையும் இருதயத்தையும் அடைக்க கொண்டிருப்பதற்கு காரணம் எங்களுக்கு இருக்கிற சோதனைகள். ஆண்டவரே, தாவீதுக்கும் இந்த சோதனைகள் இருந்தது, அதை கடந்து வந்தான். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணினான், துதிச்சான், மகத்துவமானவரை மகிமைப்படுத்தினான்னு வேதம் சொல்லுது. ஆண்டவரே, நாங்களும் கூட கர்த்தாவே இந்த சோதனையிலே பயணமாகிறோம். பரிசுத்தம் இல்லை, பாவம் எங்கள் வாழ்க்கையில நிறைந்திருக்கிறது. ஆண்டவரே, பாவம் நிறைந்திருக்கிறது, இருந்து வெளியேற விரும்புகிறோம். விசுவாசம் இல்லை, தேவன் மேல நம்புகிற நம்பிக்கை இல்லை, மனிதனையும் பணத்தையும் நம்புகிற நம்பிக்கை இருக்கிறது. நான் வெளியே வரணும் ஆண்டவரே, வெளியே வரணும். பெருமை என்கிற வலையிலே, புகழ்ச்சி என்கிற வலையிலே, அதில் மறைந்திருக்கிற மேட்டுமை என்கிற வலையிலே நான் சிக்கிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் வெளியே வரணும்ப்பா, நான் வெளியே வரணும், வெளியே வரணும். ஆண்டவரே, பாரமான சுமைகளை சுமக்க முடியாமல் ஆண்டவரே அகப்பட்டிருக்கிறேன். அதிலிருந்து நான் வெளியே வரணும்ப்பா, வெளியே வரணும். என் தலையின் மேல் மனிதர்கள் ஏறி உட்கார்ந்து கொண்டு என்னை மிதிக்கிறார்களோ இல்லையோ, என்னை அவமதிக்கிறார்கள். என் மனைவி, என் கணவன், என் வேலைக்காரன், என் எஜமான், என் அதிகாரி, என் உறவுகள், என் குடும்பத்தார், என் பிள்ளைகள், என் பெற்றோர்கள், என் சகோதர சகோதரிகள் என்னை அவமதிக்கிறார்கள். ஆண்டவரே, மிதிப்பதற்கு சமமாக என்னை அவமதிக்கிறார்கள். என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அப்படி ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை வெளியே கொண்டு வார், வெளியே கொண்டு வருவோம்ப்பா, வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே, வெளியே கொண்டு வரும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஏன் உன்னால வெளியே வர முடியல? ஏன் இவைகளை கடந்து நீ வெளியே வர முடியல? விடுதலையாக வாழ முடியவில்லை. பரிசுத்தமாக வாழ நீ இன்னும் தீர்மானம் எடுக்கல. தேவனையே நம்ப வேண்டும், அதுவே முதலிடம் என்கிற இடத்துக்கு நீங்கள் வரல. விசுவாசத்துல ஒரு விசுவாசியான இல்லை, அவிசுவாச போல நடந்து கொண்டிருக்கிறீங்க. பெருமை என்கிற வலையிலே வாழ விரும்புகிறீர்கள், வீண் புகழ்ச்சியை விரும்புகிறீர்கள், அதனால் வெளியே வர முடியல. பாரங்களும் சுமைகளும் இடுப்புகளில் ஏறும் பொழுது மருத்துவமனைகளையும் பதவியாளர்களையும் அரசியல்வாதிகளையும் பணத்தை நம்பி நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறோம். ஆகவே பாரம் இறங்க மாட்டேங்குது. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது தீர மாட்டேங்குது. இந்த மன வளர்ச்சி இல்லாத அந்த குழந்தைகளுடைய காப்பகத்தில் அந்த குடும்பத்தார் இருந்தது போல நீங்கள் இருக்கிறீர்கள். அது மாத்திரமா, தலையிலே ஏறி போகிறார்கள், மிதிக்கிறார்கள். தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்காம சில உறவுகளுக்கும் மனிதர்களுக்கும் உறவு முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய ஆராதனையை விட, தேவனை விட, தேவனுடைய வசனத்தை விட, தேவனுக்கு கொடுப்ப இடத்தை விட என் கணவனுக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் வேலைக்கு, என் சிற்றின்பங்களுக்கு, என் தொழிலுக்கு, தேவனை தவிர மற்ற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன். என்ன ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இதிலிருந்து நான் வெளியே வரணும், இதிலிருந்து நான் வெளியே வரணும். நீ வெளியே வந்தாதான்
தேவனை நீ துதிக்க முடியும், மனப்பூர்வமாக தேவனை ஸ்தோத்திரம் பண்ண முடியும். இல்லாவிட்டால் உன் வாயிலின் துயர சத்தமும் துக்க சத்தமும் வேதனையின் சத்தமும் அவிசுவாசங்களின் சத்தமும் வருத்தமான சத்தமும் பாரங்கள் நிறைந்திருக்கிற சத்தமும் கண்ணீரின் சத்தமுமே வெளியே வரும். சகோதரா சகோதரி, ஒப்புக்கொடு. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் என் பின்னாடி நீ வா, உனக்கு இருக்கிற இந்த சோதனையை சுமந்து கொண்டு வா, செழிப்பான இடத்துல நான் உன்னை கொண்டு விடுவேன், இதை கடந்து போக நான் உனக்கு பலன் தருவேன். தேவன் மகத்துவமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? அப்படியே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, இதை கடந்து போக எனக்கு உதவி செய்யும், இதை கடந்து போக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர், கடந்து போக எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர். வாய்களை திறந்து அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 நாங்கள் உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையான தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். வாய் திறந்து அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எத்தனை பேர் இயேசுவை உங்கள் முன்னே நிறுத்த விரும்புகிறீர்கள்? மற்றவர்களை உங்கள் பின்னை எத்தனை பேர் நிறுத்த விரும்புகிறீர்கள்? ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நமக்கு தேவை. ஆமென். ஆண்டவரே, எனக்கு முன்பதாக உம்மை நான் நிறுத்துகிறேன், ஆமென். ஹல்லேலூயா. நிறுத்துகிறேன், நிறுத்துகிறேன் ஆண்டவரே. அப்படி நிறுத்தும் பொழுது என் வாழ்க்கையில வீசுகிற பெருங்காற்று, தடையாய் நிற்கிற செங்கடல், இப்படிப்பட்ட சோதனைகளை எல்லாம் நான் கடந்து போவேன் ஆண்டவரே. அப்படி நாமத்துக்கு மகிமையாக நான் வாழும் பொழுது, நாமத்தை குடும்பமாக நாங்கள் உயர்த்தும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, துதிக்கும் பொழுது, நாங்கள் இவைகள் எல்லாம் கடந்து செழிப்பான ஒரு இடத்துல நாங்கள் நிற்போம் ஆண்டவரே. நீரே இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறேன். எங்களால் அல்ல, நீரே இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உந்த நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும், உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவேன் அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
தடைகளையும் தாண்டி நம்மை கடந்து வர செய்து, நம்மை கடந்து போக செய்து, செழிப்பான சமாதானமான ஆசீர்வாதமான ஒரு இடத்துல நம்ம நிறுத்த போகிறபடினாலே விசுவாசத்தோடு